எப்போ கேட்டாலும் காசில்ல காசில்ல மாட்டை வைத்து காசை கொடுறா. ஐயா விட்டுருங்க ஐயா, இதை நம்பிதான் என் போல. டேய் நவர்றா அட்ட எட்டனை வர்றா. டேய் ஐயா, இதுவும் இல்லைனா டேய் இவன் இப்படி தான்டா பேசிட்டு இருப்பான். மாட்டெல்லாம் வண்டியில் ஏற்றுங்கடா. ஐயா ஐயா வேணாம். டேய் ஏந்திரா. டேய் ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா. ஏய் பிள்ளைங்களும் பட்டியா கிடக்கும் ஐயா. ஐயா ஐயா விட்டுருங்க. டேய் இவனை தூக்குங்கடா. மேலே மாட்டை வண்டியில் ஏற்றுங்கடா. ஐயா ஐயா என் குடும்பமே பிச்சை எடுக்கும் ஐயா. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. மாடு வேணும் ஐயா, விட்டுருங்க ஐயா. அண்ணா அப்பா அப்பா மாடெல்லாம் விற்க போறாரு அண்ணா சொன்னார். அப்போ சொன்னார் ஏதோ வெளிநாட்டுக்காரன் சொன்னாலும் இருக்கிற ஜல்லிக்கட்டு நிறுத்திட்டாங்க. எல்லா மாட்டையும் அடி மாட்டுக்கு அமைச்சிட்டாங்க. காளை மாடு இல்லாமல் பசு மாடு வச்சு என்னடா என்ன பிறகு பண்ணுறது? எல்லாம் காளை மாடு சாப்பிட்றதுக்கு தான் பேசுகிறாங்க. அவங்க காளை மாடு இல்லைன்னா பசு மாடு இல்லை, பசு மாடு இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா சொத்துக்கு வழி இல்லை. சும்மா சின்ன பிரச்சனை இருந்துச்சு. என்ன பண்ண முடியும் சொல்லு? கஷ்டம்தான். சின்ன வயசுலேருந்து வளர்த்த மாடு தான். அதுக்காக மாடு விற்க அப்பாவுக்கு எப்படின்னா மனசு வந்துச்சு? அவர் என்னடா பண்ணுவார்? ஒரு காலத்தில் கழுதான ஒரு இடம் இருந்துச்சு, யாருக்கும் தெரியல. அதே மாதிரி குதிரான ஒரு இடம் இருந்துச்சு, அது இப்போ குறைஞ்சிட்டு அடுத்தது மாடு தான். இனிமேட்டு எல்லாம் மாடுன்றது புக்குலேயும் நோட்லேயும் தான் பார்ப்பாங்க. போயிடும்டா. மாட்டோட சாணத்தை வச்சு விவசாயம் பண்ண காலெல்லாம் வேறு, கெமிக்கல் போட்டு. இப்போ என்ன எல்லாமே கெமிக்கல் ஆகிடுச்சு. இதுதாண்டா ஆகணும். நம்மள்கிட்ட மாடு இருந்தாலும் கஷ்டம்தான். அப்ப எல்லாமே அவ்வளவுதானா?